ஒரு குட்டி ஸ்டோரி. தக்காளி, வெங்காயம், ஐஸ்கிரீம் 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக. ஒரு நாள் தக்காளி, வெங்காயம், ஐஸ்கிரீம் 3 பேரும் விளையாடலான்னு வெளியில் வந்தாங்களாம். அந்த டைம் பார்த்திங்கன்னா கோடை காலமாக இருந்ததுனால ஐஸ்கிரீம் மெல்ல மெல்ல உருக ஆரம்பித்து செத்து போயிடுச்சு. அடுத்தது தக்காளியும் வெங்காயமும் நம்ம ஃப்ரெண்டு செத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் தக்காளியும் வெங்காயமும் விளையாடலான்னு வெளியே வரும்போது ஒரு பால் பட்டு தக்காளியும் இறந்து போயிடுச்சு. அப்போது வெங்காயமும் அழ ஆரம்பிச்சிச்சு. என்னடா நம்ம 2 ஃப்ரெண்டுமே இறந்து போயிட்டாங்க, 2 ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் அழுகிறதுக்கு நான் இருக்கிறேன், எனக்காக அழுக யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வெங்காயம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சான். அப்போது கடவுள் சொன்னாராம், நீ இறந்தா இந்த உலகமே உனக்காக அழும், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிச்சான். ஒருத்தருடைய துக்கத்தில் நம்ம எப்போ கஷ்டப்படுறோமோ அப்போ நம்மளுடைய துக்கத்துக்காக மற்றவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் யாருடைய துக்கத்தை பார்த்தோ நீங்கள் கை கொட்டி சிரிக்காமல் நீங்களும் அவங்களோட துக்கத்தை பார்த்து வேதனைப்பட கற்றுக்கோங்க. மற்றவங்களுடைய துக்கத்தை எப்பவுமே கொண்டாடாமல் இருங்க. நன்றி.